காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு உரிய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசை இங்கே காண்கின்றோம். தேவன் அவருடைய ஆசைகளை வேதத்திலே எழுதி நமக்கு தந்திருக்கின்றார். தேவனை கண்ணால் காண முடியாது, கையால் தொட முடியாது. ஆனால் அவருடைய ஆசைகளை வார்த்தை வடிவில் நமக்கு தந்துள்ளார் என்று ஏசாயா இவ்வாறாக எழுதுகின்றான். தேவனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் உயர்ந்தவை என்பதை ஏசாயா கூறுகிறார். எட்டி பிடிக்க முடியாத தேவனுடைய எண்ணங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவன் தம் எண்ணங்களையும் ஆசைகளையும் வார்த்தை வடிவில் வானத்திலிருந்து இறங்குகின்ற மழை போல நமக்கு தந்திருக்கின்றார். ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. மாரியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைக்கிறது எப்படியோ அப்படியே என் வசனமும் இருக்கும். தேவன் தம் எண்ணங்களையும் ஆசைகளையும் பரலோகத்திலிருந்து மறைத்து வைக்காமல் வார்த்தை வடிவில் பூமிக்கு அனுப்புகிறார். இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பல ஆசைகள் உண்டு. நம் தேவன் 3 யோவான் 2 அதிகாரம் இவ்வாறாக சொல்லுகிறது. பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தம்முடைய மக்கள் வறண்டு வாடியிருப்பது தேவனுக்கு இஷ்டமில்லை என்றால் அது தேவனுடைய அவமரியாதையை கொண்டு வரும். உலகம் தேவனை நம் மூலமாக காண்கின்றது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் மாத்திரமல்ல, நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆசைப்படுகின்ற தேவன். இது ஒரு நற்செய்தி. அவர் மகா பெரிய செல்வந்தர். அமெரிக்கா தேசத்தை சார்ந்த பில்கேட்ஸ் என்பவர் உலகிலே பெரிய பணக்காரர் என்று செய்தித்தாள்கள் அறிவிக்கின்றது. அவருடைய செல்வம் இத்தனை $1 பில்லியன் என்று கூறுகிறார்கள் கணக்கிட்டு. நம்முடைய தேவனுடைய செல்வத்தை யாரும் கணக்கிட முடியாது. அது கணக்குக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட பணக்கார தேவனை ஆராதிப்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம். ரோமர் 10 அதிகாரம் 12 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராயிருக்கிறார். தேவன் உங்களை ஐஸ்வர்யம் ஆக்க விரும்புவது யார் அதை தடுக்க முடியும்? தேவனுடைய ஆசைகள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும். இது எப்பொழுது நடக்கும்? தேவனுடைய ஆசைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஆசைப்பட வேண்டும். இது பேராசை அல்ல, இது பொருளாசை அல்ல, இது தெய்வீகமான ஆசை. இது தேவன் மூலமாக ஏழ்மைத்தனத்தில் இருந்து விடுதலையாகும் வழி. ஐஸ்வர்யம் என்ற உடனே நீங்கள் கோட்டீஸ்வராகிய
ஆகிவிடுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு வருகின்ற வருமானத்திலே மிச்சம் இருக்கும். இதுவே ஐஸ்வர்யம் என்ற பதத்தின் அர்த்தமாகும். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். இதுவே ஐஸ்வர்யத்தின் அடையாளமாகும். எனக்கு எங்கே இருந்து வரும் என்று கேட்கிறீர்களா? நாம் தேவனுக்குள்ளே இருந்து வரும் என்று நான் சொல்லுகின்றேன். நாம் இயேசுவுக்குள்ளே இருந்து வரும். முதலாவது இதை நம்ப வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி